Jai Gurudev. The most beautiful spot in the universe. இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த மிகச்சிறந்த ஒரு இடம் அப்படின்னு குருதே ஆரம்பிக்கிறார். There is a place you can come where everything is beautiful. ஒரு இடம் இருக்கிறதா, அங்க அங்க இருந்து பார்க்கும் பொழுது அங்க இருக்கும் பொழுது எல்லாமே அழகாக தெரியக்கூடிய ஒரு இடம். Tourists travel from place to place looking for beauty. இந்த அழகை தேடி என்ன நிறைய டூரிஸ்ட் போறவங்க எல்லாம் அழகை தேடி ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டே இருப்பான். They try to take the beauty back home with them with the photos and souvenirs. அங்க இருக்கிற அழகு எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, புகைப்படங்கள் மூலமாகவும் இல்லை ஏதாவது ஒரு ஞாபகார்த்தமா ஏதாவது வாங்கிட்டு போய் ஸோ அவங்க அதை கொண்டாடுவாங்க. They only get tired and tanned. ஆனா அந்த மாதிரி போயிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. முக்கியமா நிறைய பேர் என்ன சோர்ந்து போயிட்டாங்க. Yet the most beautiful spot anywhere is right here. அந்த ஒரு அழகான இடம் எங்க இருக்கு அப்படின்னா இங்கதான் இருக்கு. When you come here, you find that everything is so beautiful wherever you are. நீங்க அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா சுற்றி இருக்கிறது எல்லாமே அழகாகத்தான் தெரியும். Where is this place? அந்த இடம் எங்கே இருக்கு? Don't look here and there. Come within you. அந்த இடத்த அங்கே எங்கே தேடாதீங்க, உங்களுக்குள்ள நீங்க வாங்க. Come within you. When you are here, then any place becomes beautiful. அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு மோசமான சூழ்நிலை வெளியே இருந்தாலும் உங்களுக்கு என்ன அது அழகா தெரியும். சுற்றி இருக்கிற எல்லாமே அழகாக தான் தெரியும். Then wherever you go, you and beauty there. எந்த இடத்துக்கு போனாலும் அங்க அழகு 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 மட்டும்தான் தெரியும். When you are unhappy, even the moon irritates you. நம்ம துக்கமாக இருக்கும் பொழுது எப்போதுமே அழகாக தெரியக்கூடிய அந்த சந்திரன் கூட உங்களுக்கு எரிச்சல் பார்த்தாலே எரிச்சல். ஸ்வீட் திங்ஸ் நாசியேட் இல்லையா, நல்ல இனிப்பான ஒரு எப்பவுமே நீங்க விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்கும். ஆனா சந்தோஷம் இல்லாத போது துக்கமான இருக்கிற நேரத்தில் அதை என்ன பார்த்தாலே குமட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா. மியூசிக் டிஸ்டர்ப்ஸ். நல்ல என்ன எப்பவுமே இதமாக இருக்கக்கூடிய இசை கூட என்ன பண்ணுமா, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குமா. When you are calm and serene inside, noise is musical. நீங்க உள்ளுக்குள்ள அமைதியாக இருக்கும் பொழுது சப்தமும் என்ன இசையாகவே கேட்கும். சுற்றி கேட்கக்கூடிய சப்தமும் இசையாகவே கேட்கும். Clouds are magical. அந்த மேகம்லாம் அப்படியே ஒரு மாயமாக ஒரு மந்திரமாக அதெல்லாம் தெரியுமா. Rain is liquid love. என்ன மழை அவ்வளோ அழகா தெரியும் இல்லையா. ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க லிக்விட் லவ், அதுல அவ்வளோ அன்பு தெரியுமா. Book yourself on a trip to the most beautiful place in the universe. அந்த ஒரு உலகத்திலேயே மிகச்சிறந்த அழகான அந்த இடத்திற்கு போவதற்கு என்ன சீக்கிரம் பதிவு செய்யுங்கள். Then you will find that every day is a vacation. ஸோ அந்த மாதிரி இருந்தா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விடுமுறையாகத்தான் இருக்கும். அண்ட் த செலிப்ரேஷன், ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமாக இருக்கும். அதுதான். ஸோ அந்த இடத்துக்கு போறதுக்கு எப்படி குருதே சொல்லிட்டாங்க இல்லையா, புக் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு. அது எல்லாமே நம்ம பண்றது எல்லாமே அதுக்காக தான். முக்கியமா மெடிடேஷன் இல்லையா, ஜேர்னி டுவோர்ட்ஸ் இன்சைட். நம்ம வெளிப்புறமா நிறைய வெஹிக்கிள் என்ன வெளியே டிராவல் பண்றோம் இல்லையா, தியானம் இல்லையா, இந்த மாதிரியா சாதனா மூலமாக நம்ம உள்புறமாக என்ன பண்றோம், டிராவல் பண்றோம். ஸோ அந்த இடம் அவ்வளோ அழகான இடம். அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் அழகாகத்தான் இருக்கும். அதுதான். ஓகே, சரி, கொடுத்து